நான் உண்மையிலேயே உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன், எனக்கும் இவனுக்கும் அஃபேர் இருக்குன்னு நீங்க மனசார நினைச்சீங்கன்னா அதை என்ன பார்த்து நேரடியா சொல்லுங்க பாப்போம். என் கண்ணை பார்த்து எனக்கும் இவனுக்கும் அஃபேர் இருக்குன்னு நீங்க சொல்லிட்டா நான் அதை ஏத்துக்கிறேன். ஏன் அமைதியா இருக்கீங்க? என் கண்ணை பார்த்து நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன், எனக்கும் இவனுக்கும் அஃபேர் இருக்குன்னு சொல்லுங்க. ஆமா, அவனோட உனக்கு அஃபேர் இருக்கு. இதைத்தான் எதிர்பார்த்தேன். அம்பு நேரா போய் இதயத்தை குத்தி கிழிச்சிடுச்சு. நீ எனக்கு மட்டும் துரோகம் பண்ணல, நான் உன் மேல வச்சிருந்த காதலுக்கு, அன்புக்கு, நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிட்டேன். எப்படி எப்படி உனக்கு மனசு வந்துச்சு பிரக்யா? எஸ், பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பிரக்யாவோட கேம் ஓவர். கேட்டதுல அவன் வாயாலேயே சொல்லிட்டான். இன்னும் எதுக்காக இங்க நின்னுட்டு இருக்க? என் கண்ணை பார்த்து சொல்லுங்க, மனசை தொட்டு சொல்லுங்கன்னு எமோஷனலா கேட்டுட்டு இருந்தல. அவன் மனசுல என்ன இருக்குங்கறத உன் மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டான். இப்போவாது உனக்கு உரைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லன்னா அவையும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான், எங்க கூட சேர்ந்து மாறிட்டான், அப்படி இப்படின்னு புதுசா டிராமா போட போறியா? இல்ல தனு, இவர் சொல்றது உண்மைதான். எனக்கும் இவனுக்கும் அஃபேர் இருக்கிறது உண்மைதான். எனக்கும் இவனுக்கும் ரொம்ப நாளா பழக்கம் இருக்கு. நான் இவனை உயிருக்கு உயிரா விரும்புறேன். ஏன்னா இவனும் என்ன உயிருக்கு உயிரா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம காதலிக்கிறான். என்கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிறான். என் மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் செஞ்சதில்ல. எல்லாத்துலயும் எனக்கு துணையா இருக்கான். எப்பவும் என்ன தனிமையில இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சதில்ல. முக்கியமா அடுத்தவங்க பேச்சு கேட்டு என்ன சந்தேகப்பட்டதில்ல. அபி, என்னக்கா என்ன பண்றீங்க? கிச்சன்ல உங்களுக்கு என்ன வேலை? 2 நாள் ரெஸ்ட் எடுக்க முடியாத உங்களால? டாக்டர் உங்களை இதையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. ஜானகி, என்ன தடுக்காதே. இன்னைக்கு பிரக்யாவோட பிறந்த நாள். பிரக்யாவோட பிறந்த நாள் எனக்கும் தான் தெரியும். அதுக்கு உங்களோட உடம்ப பத்தி நீங்க அக்கறை எடுத்துக்க மாட்டீங்க? அது இல்ல ஜானகி, நான் நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தேனா, என்ன தேடி பிரக்யா இங்க வந்த மாதிரி கனவு கண்டேன். என் மேல ரொம்ப கோவமா இருந்தா. ஏன்னு தெரியுமா? அவளோட ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் நானே என் கையால லட்டு பண்ணுவேன். அவளும் அதை விரும்பி சாப்பிடுவா. இந்த முறை பண்ணல, அதான் அவளுக்கு கோவம். டக்குன்னு எனக்கு முழிப்பு வந்துருச்சு, அதான் லட்டு பண்ணலாமேன்னு வந்தேன். அப்படிலாம் ஒண்ணு இல்லக்கா, அவளுக்கு தெரியாதா? உங்க உடம்பு சரியா இருந்தா நீங்க செஞ்சிருப்பீங்க. இதுக்கெல்லாம் அவ கோச்சிப்பாளா? காலையில தானே நீங்க பிரக்யாக்கு போன் பண்ணி பேசுனீங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வரமாட்டேன்னு சொன்னீங்களே. அது எனக்கு தெரியும். அங்க போய் நான் பிரக்யாவை பார்க்க மாட்டேன். நான் போன வேகத்திலே திரும்ப வந்துருவேன். அங்க இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட டப்பாவை கொடுத்துட்டு வந்துருவேன். அப்ப சரி, நான் பிரக்யாக்கு போன் பண்ணி உடனே சொல்லிடுறேன். அவ ஆளை அனுப்பி நீங்க செஞ்சு வச்சிருக்கிற லட்டையெல்லாம் எடுத்துட்டு போறேன். உனக்கு மூளைகளை குழம்பி போச்சா? என் பொண்ணுக்காக என் கையால ஆசையா லட்டு பண்ணி அதை வேலைக்காரன் கையில கொடுக்க சொல்றியா? நீ ஒண்ணு போன்லாம் பண்ண வேண்டாம். நீ பாட்டுக்கு உனக்கு போன் பண்ணா அவ பார்ட்டியை விட்டுட்டு நேரா இங்க வந்துருவா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்ப சரி, நீங்களே இதையெல்லாம் கொண்டு போய் அவகிட்ட கொடுங்க. நான் பிரக்யா கிட்ட போன் பண்ணி பேசிக்கிறேன். பிரக்யா, உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுல எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். அப்புறம் நீங்களாச்சு அவளாச்சு. சரி வேண்டாமா, நான் போகல. போதுமா? சந்தோஷமா? ஆனா நான் சொல்றத நீ செய்யணும், சரியா? நாளை காலையில இந்த டப்பாவை நீயே கொண்டு போய் அவ கையில கொடுத்துட்டு அவளை சாப்பிட வச்சுட்டு தான் வரணும். இதுதான் சரி.
நீங்க என்ன பண்றீங்க? மாத்திரையை போட்டுக்கிட்டு போய் ரெஸ்ட் எடுங்க. போறேன். வர வர இந்த வீட்ல என் இஷ்டத்துக்கு ஒண்ணுமே பண்ண முடியறதில்ல. நிக்கில், நடந்ததெல்லாம் கனவா நனவா என்னால இப்ப கூட நம்ப முடியல. நேத்து வரைக்கும் வெறும் கனவாவே இருந்தது, இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி நினைவா மாறிடுச்சு. இதெல்லாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அபி இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இன்ஃபேக்ட் எனக்கு அது ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸா இருந்தது. ஆக்சுவலி யூ நோ வாட், நாம என்ன நினைச்சு பிளான் பண்ணமோ அதை விட பெட்டர் ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அதனால தான் இதை நம்மளால நம்ப முடியல. அந்த சிச்சுவேஷன்ல அபி பிரக்யா மேல சந்தேகப்படுவா, அவளை திட்டுவா, அவளை அடிப்பான்னு நாம எதிர்பார்த்தோம். ஆனா பிரக்யா கடைசியில கன்ஃபியூஸ் பண்ணி மொத்த ரிசல்ட்டையே மாத்திட்டா. ரிசல்ட் மாறிடுச்சுன்னு சொல்றதை விட தலையெழுத்தே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அபிக்கு முன்னாடி பிரக்யாவோட அஃபேரை ப்ரூவ் பண்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அவ மேல அவ அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கான். இன்னொரு பக்கம் பிரக்யாவும் சாதாரணமானவ கிடையாது. தன்னுடைய பேச்சு திறமையால எங்க சுந்தர் வாயாலேயே உண்மையை வர வச்சிருவாளோன்னு பயந்தேன். ஆனா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, கடைசி நிமிஷத்துல பிரக்யா பழைய தாமலே ஏத்துக்கிட்டா. அவ அப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நிக்கில், இந்த மாதிரி எமோஷனல் ஃபோல்ஸ் கிட்ட இருக்கிற ப்ராப்ளமே இதுதான். கொஞ்சம் ஹர்ட் ஆனாலும் உடனே சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே எனக்காக பிரக்யா சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கா. ஆனா இப்ப அவ பண்ணதுக்கு அவளுக்கு தியாக செல்வினே பட்டம் கொடுக்கணும். தனு அவளுக்கு பட்டம் கொடுக்கறத விட நம்ம போட்ட திட்டத்துல கண்ணும் கருத்துமா இருக்கணும். அவளை தியாகியாக விடக்கூடாது. அவ செஞ்சது எவ்வளவு பெரிய துரோகம்னு எல்லாருக்கும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அவளால தான் தனக்கும் தன் குடும்பத்துக்கும் கலங்க வந்துச்சுன்னு அபி நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்குள்ள இருந்த உறவை பிரக்யாவே முடிச்சுக்கிட்டா. இனிமே அந்த விரிசலை ஒட்ட வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அபியோட கேரக்டருக்கு பணத்துக்காக துரோகம் செஞ்சிருந்தா கூட மன்னிச்சிருவான். ஆனா காதல துரோகத்தை மன்னிக்க மாட்டான். ஏன் நின்னுகிட்டே இருக்கீங்க? உட்காருங்க, ரொம்ப டயர்டா இருப்பீங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். தேங்க்ஸ் மேடம். சரி விடுங்க, இது குடிங்க, கூல் ட்ரிங்க். ஜில்லுன்னு இது குடிச்சீங்கன்னா உங்க தொண்டைக்கு கொஞ்சம் இதமா இருக்கும். இல்ல நேக்கு வேண்டாம், நான் சில்லுன்னு எதையும் குடிக்க மாட்டேன். அப்புறம் நேக்கு ஜலதோஷம் வந்துடும். ஒன்னும் தப்பு இல்ல, குடிச்சு பாருங்க. இத குடிச்சாதான் உங்க தொண்டை எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கும். இல்ல வேண்டாம், என்ன விட்டுருங்கோ. மைத்திலி, உங்களுக்கு இது ஒத்துக்காதுன்னா நீங்க இத குடிக்க வேண்டாம். நான் போய் உங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொண்டு வரேன். கேக் அது முடியாதே. கட் பண்ணாத கேக்க நான் எப்படி உங்களுக்கு கொண்டு வரது? நான் வேணா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு வரவா? கைமுறுக்கு வேணா கொண்டு வரவா? ஆனா இப்போ டைம் பாத்தீங்கன்னா டின்னர் டைம் ஆயிடுச்சு. ராத்திரி எப்படியும் சாப்பிடுவீங்கல்ல, நான் போய் உங்களுக்கு டின்னர் அரேஞ்ச் பண்ணவா? நீங்க கஷ்டப்படுறீங்க, எனக்கு பசியே இல்ல. நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க எங்களோட விருந்தாளி, உங்களுக்கு சேவை பண்றது அந்த ஆண்டவனுக்கே பண்ற மாதிரி. மைத்திலி, இங்க கொஞ்சம் வரியா? நீங்க கொஞ்ச நேரத்துக்கு இங்கே இருங்க. செத்த நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுங்கோ. அதுக்குள்ள நான் போயிட்டு போன கையோட வந்துடுறேன். நீங்க எங்கேயும் போயிடாதே. சரி. என்ன உங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு எனக்கு புரியலத்த. உங்களுக்கு ஜில்லுன்னு இந்த கூல்ட்ரிங்க் குடிக்கணும்னா நீங்களே போய் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து குடிக்க வேண்டியதானே? எதுக்கு என்ன கூப்பிடுறேன், என்ன கஷ்டப்படுத்துறேன்? நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற அந்த அப்பாவி பையன் கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். நடுவுல எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? என்னடி பாஷா இது? அவன் உனக்கு அப்பாவே தெரியறானா? அவனால வீட்ல எவ்வளவு பிரச்சனைன்னு உனக்கு தெரியும்ல. நம்ம குடும்பத்துல இது வரைக்கும் வராத ஒரு களங்கத்தை அவன் ஏற்படுத்தியிருக்கான். என்ன நடக்க போதோ நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. நாளைக்கு இந்த விஷயம் மட்டும் பேப்பர்ல வந்துட்டா நம்ம மான மரியாதை எல்லாம் என்ன ஆகுறது? என்னமோ நீங்க ஒரு ஃபேமஸ் செலிபிரிட்டி மாதிரி ரொம்ப ஓவரா ஃபீல் பண்றீங்க. சரி, அதெல்லாம் விடு. அந்த சுண்டக்கா பையன் இருக்கானே, சுண்டக்காயிலத்த சுந்தர், ஏதோ ஒண்ணு. அவன் விருந்தாளின்னா விருந்தாளியா மட்டும்தான் நடந்துக்கணும். அதுக்கு மேல அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. இல்லன்னா நம்ம தலைமையில ஏறி இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சிடும். ஐயோ அத்தை, உங்களுக்கு உலகமே புரிய மாட்டேங்குது. அவ ஆட வேண்டிய ஆட்டத்தை ஆல்ரெடி ஆடி முடிச்சிட்டான். என்ன சொல்ற? உங்களுக்கு எப்படி சொல்றது? பாருங்க அத்தை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்ததை ரிவைண்ட் பண்ணி பாருங்க. இந்த சுந்தருக்கும் யாருக்கும் லவ் அஃபேர் இருக்குன்னு தெரிஞ்சது பிரக்யா காதுல விழுந்துச்சா? பிரக்யாவோட லவ் அஃபேர். அது மட்டும் இல்ல, இவனுக்கும் அவளுக்கும் இருக்கிற லவ் அஃபேரை எல்லாரும் முன்னாடியும் பிரக்யா அனௌன்ஸ் பண்ணிட்டா.